ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஆசை. நிறைய தேடுதல் இருந்தது அவனுக்கு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய விஷயங்களில் கற்றுக்கணும், அறிவியலில் நிறைய அதிசயங்கள் பண்ணணும் அப்படின்றது அவனோட பெரிய ஆசையாக இருந்தது. அவனோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அவனோட ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காமர்ஸ் குரூப்புக்குள்ளே வரான். ஃபினான்ஸ் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பெரிய ஒரு சுமையாக இருந்துகிட்டே இருக்குது. அவனோட ஆசைகள் எல்லாம் தள்ளி போகிறதுக்கு பெரிய காரணமாக இந்த பணம் அப்படின்றது இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே குறுகிய காலத்தில் ஒரு பெரிய பணம் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது சிஎம்ஏ அப்படின்ற ஒரு படிப்பை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஒவ்வொரு டைமும் அவனோட ஸ்கூல் டேஸ்லேருந்து சிஎம்ஏ தொடங்கின காலகட்டத்திலேருந்து அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெறுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தான். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் மாவட்ட அளவில் 7வது ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணுறான். இன்டர்மீடியேட் அவனோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்மீடியேட் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய ஸ்ட்ரகிள் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த சிஎம்ஏ இன்டர்மீடியேட் தொடங்கி அவனோட பயணம் போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் மோர் தென் 3 to 4 months ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க. தூங்காத இரவுகள் அதில் நிறைய தூங்காத இரவுகள். அந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த பையன் அந்த சிஎம்ஏவை இன்டர்மீடியேட் குரூப் 1 குரூப் 2 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறான். இந்த சிஎம்ஏக்குள்ளே இந்த ஒரு 3 years கம்ப்ளீட் ஆகும்போது அவன் ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கி அவனோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றான். ஒரு சிஎம்ஏ அப்படின்ற விஷயம் அவனோட குடும்பத்தை பெரிய அளவில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துலையும், ஒரு பணம் அப்படின்றது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துகிட்டு ஒரு சூழ்நிலையை மொத்தமாக மாற்றி இன்றைக்கி அவனுக்கு ஒரு பெரிய மரியாதையையும் ஒரு பெரிய உயர் பதவியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் மாறியிருக்கான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிய எடுத்துக்கிட்ட காலம் அப்படின்றது 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளோட உழைப்பு இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, நம்ம எப்படி இருக்கிறோம், இது எல்லாம் ஒரு காரணம் இல்லை. நம்மளால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக சிஎம்ஏவாக ஆக முடியும் அப்படின்றத இன்றைக்கி நமக்கு ப்ரூவ் பண்ணி நம்ம முன்னாடி ஒரு உதாரணமாக இருக்கார் நம்மளோட சிஎம்ஏ பிரவீன் எம்டிஜே. வாழ்த்துக்கள் பிரவீன்.